வெல்கம் டு எஸ்கே பவர் மீடியா. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவை பார்க்க போகிறோன்னா 5 இன்ச்சு, அதாவது இப்போ வந்து இருக்கிற புது மாடலோடைய எஸ்எம்டி பல்பு, அதை மோல்டிங் டைப் பல்புன்னு சொல்லுவாங்க. இந்த டைப் பல்பை வந்து தோரணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதிலே வந்து ஸ்ட்ரிப் லைட் வச்சு நம்ம ரெடி பண்ணி அது ஒரு வித்தியாசமாக போடலான்ற ஒரு ஐடியாவில் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 பல்பு எடுத்து நம்ம கட் பண்ணி போட போகிறோம். 10 பல்பு எதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் 5 இன்ச்சு. 3 இன்ச்சில் மேக்ஸிமம் அதிக பேர் போடுவாங்க. 5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பழுப்பந்தல் அந்த மாதிரி போகிற இடத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து 10 பல்பு எடுத்துக்கலாம். இதிலே ஒரு சிலர் வந்து லாஸ்ட் எண்டில் வந்து ஒரு 3 பல்பு வச்சு கட்டி அது ஒரு வித்தியாசமாக பண்ணுவாங்க. நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருந்தாலே ஓகேன்ற மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம வந்து 10 பல்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எல்லா கலர்லேயும் வந்து 10 பல்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாரி நான் வந்து லாஸ்ட்டில் எண்டில் எதுவும் வைக்கலன்றதால சுகராக கட் பண்ணுறேன். இப்போ இதுவே நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் கொத்தா பல்ப் வைக்கணும்னா கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி மடக்கி வச்சு கட்ட போகிறோன்னா, இந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குது. இப்போ வந்து அதேமாரி எல்லா கலர்லேயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு புது அனுபவத்தை தரும். அதேமாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கலர்லேயும் 10 பல்ப் எடுத்து வச்சு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சிலர் வந்து கேப் போடுவாங்க. நம்ம வந்து கேப் போடாதையும் விடுவாங்க. இப்போ நம்ம வந்து கேப் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒயர் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம நார்மலாக பழைய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒயர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருந்ததெல்லாம் நிறைய செட்டு கம்ப்ளைண்ட்டு நிறையா இருந்தது. ஸோ அதை வந்து மாற்றுறதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஒயராகவே கொடுத்துருக்காங்க. இதில் கம்பி எல்லாமே நல்லாவே இருக்குது. ஒரு சில செட்டில் பழைய செட்டில் பார்த்திங்கன்னா கட் பண்ண உடனே உள்ளே வந்து மாவாக கொட்டுச்சு. ஆனால் இதில் நம்ம எங்கே கட் பண்ணி எடுத்தாலும் ஒயர் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு கேப் வந்து நம்ம போட்டுக்கலாம். கேப் போட்டால் கொஞ்சம் பிரைட் நல்லாவே இருக்குது. அதனால் நான் கேப் போட்டுக்கிறேன். கேப்பு தேவையில்லைன்றவங்க அது கேப் போடாத கூட இல்லை. ஏன்னா கொஞ்சம் மோல்டிங் டைப் பல்புன்றதால கொஞ்சம் பெருசாகவே தெரியுது. இருந்தாலும் நான் கேப் போடுறேன்னா ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீரியல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் நான் கேப் போட்டுக்கிறேன். கேப் வந்து நான் வந்து பழைய மாடல் நான் ஏற்கனவே வாங்கியிருந்தேன். அது ஸ்டாக் இருந்ததால் நான் அந்த கேப்பே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நியூ மாடலில் வந்து டைமண்ட் டைப்லாம் வந்திருக்கு. அது நம்மளுக்கு வாங்கி யூஸ் பண்ணல. நான் ஏன்னா ஸ்டாக் இருந்ததால் இது யூஸ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாத இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக சுகராக உட்காருது. அதுதான் ஒரு மெயினான விஷயமே எனக்கு. பழைய ஓல்டு மாடல் பல்ப் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். சொருவதுக்குள்ள கையெல்லாமே வந்து ஒரு மாதிரி கொப்பளமே போட்டுருக்கு எனக்கு. ஆனால் இது கொஞ்சம் கரெக்டாக ஆகுது. அதேமாதிரி ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை, மீடியமான சைஸில் தான் இருக்குது. அதனால் நான் இதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதேமாரி எல்லா பல்புக்குமே கேப் போட்டதுக்கப்புறம் கயிறில் எப்படி கட்டுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கயிறை வந்து நம்ம ஃபுல்லாக வச்சு கட்டிடணும். இப்போ நான் இந்த டைப்பில் தான் நான் கட்ட போகிறேன். பல்ப் மடக்கி வச்சு ஒரு சிலர் வந்து நேராக வச்சு கட்டுறாங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து கேப் போட்டாச்சு. எல்லா கலருக்குமே கேப் போட்டு தனித்தனியாக வச்சுட்டேன். கலர் சூஸ் பண்ணணும். ஏன்னா கலர் நம்ம எப்படி கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் எல்லாத்துக்கும் கேப் போட்டு ரெடியாக வச்சுட்டு அடுத்து வந்து கயிறு கட்டிவிட்டு அதில் நான் எப்படி கட்டியிருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். கயிறு வந்து நான் கட்டிட்டேன். கயிறு கட்டினதுக்கப்புறம் இது நம்ம ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து அப்படியே 10 பல்புக்கு கயிறு கட் பண்ணி போடுவாங்க. இது நான் எப்படின்னா ஃபுல்லாக நீட்டாக கயிறு கட்டிட்டு 10 பல்பை வச்சு டேக் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டேன். எதுக்காகனா நம்ம வந்து ஒயரில் கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கயிறு தேவை. அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதிலேருந்து ஒரு 10 பல்பு உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ பாருங்கள் 10 பல்புக்கு அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருப்பேன். அந்த கயிறு வந்து எதுக்காகனா நம்ம தோரணம் போடுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கயிறு கட்டுறதுக்கு அது எப்படின்றத நான் வீடியோவில் காட்டுறேன். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதேமாரி கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேக்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே கரெக்டாக அந்த 10 பல்பில் வந்து சுகராக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடியில் நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட்டுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக கட்டலாம். அதனால தான் நான் இந்த டைப்பில் வந்து கட்டி வச்சுருக்கேன். இதேமாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம்
பாருங்கள், நான் ஒயர் வந்து எதோட விட்டுருக்கேன்னு பாருங்கள். ஒயர் விட்டுட்டு சுகராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அங்கே தோரணத்தில் கட்டும்போது நம்மளுக்கு வந்து கயிறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் இது வந்து நம்ம அதேமாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 கலர் இதேமாரி கட் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி கனெக்ஷன் போடுறன்றதை கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரை கட்டிட்டு அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் mm தான் நான் போட போகிறேன். ஏன்னா இது ரன்னிங் லைன்றதால 4 கலரில் வந்து ஒயர் எடுத்துக்கிட்டேன். 4 கலர் ஒயர் எடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து லைன் புரியலன்றாங்க. அதுக்காக தான் நம்ம கலர் தனித்தனியாக வாங்கி ரெடி பண்ணுறோம். டேக் எடுத்தாச்சு, பல்பு ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ 4 ஒயரையும் வந்து ஒன்றா போட்டு முடிச்சு போட்டு இழுத்து ஸ்ட்ரைட்டாக கட்டிட்டேன். நடுவில் பிரியாத இருக்கிறதுக்கு ஒரு நார்மலான டேகு அதை போட்டு வச்சாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்ட போகிறோம். இப்போ நான் கட்டியிருக்கேன். அப்படியே முடிச்சு தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா விட்ட கயிறை வச்சு முடிச்சு போட்டிருக்கேன். இது ஸ்பேஸ் வந்து எவ்வளோ தூரம் விடலான்னு ஒரு சிலர் கேட்பாங்க. நான் வந்து 2 பல்ப் அளவுக்கு நான் கேப் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, பல்பு கட்டினதுலேருந்து 2வது பல்பு அளவுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு அளவு கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2வது பல்பு அளவுக்கு நம்ம வந்து கட்டியிருக்கோம். ஒரே சேம் அளவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் வந்து 2 பல்பு கேப் விட்டு கட்டியிருக்கேன். கலர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த கலர் போடலான்ற மாதிரி கட்டிட்டு லாங்காக இருக்குது பாருங்களா, தோரணம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் லாங்காக சூப்பராக இருக்கும். அது ரன்னிங்கன்றதால இன்னும் நல்லாயிருக்கும் இருட்டில் பார்க்குறதுக்கு. அதனால் இது நான் கட்டியிருக்கேன். இது நான் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாள் கட்டினதால எல்லோரும் கிறிஸ்மஸ் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் ஓனாக ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்களா, பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காமனாக வந்து ப்ளஸ் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ப்ளஸ்ஸு தான் நம்மளுக்கு வந்து காமனு, மைனஸ் தான் வந்து ஸ்டெப்பில் வரும் 1 2 3ன்ட்டு. அந்த இது லைன் கூடயே வந்து இந்த சிப் லைட்டும் கொடுத்துங்க, ஓகேங்களா. நான் சிப் லைட் கனெக்ஷன் கொடுக்கல, உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். நம்ம எந்த சைடில் எதுக்கு இப்போ ஒரு தோரணம் ஒரு லைன் தொங்க விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட 2 சிப்பை கட் பண்ணி அது கூட வச்சு ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரெட்டு, 2வது வந்து எல்லோ, 3வது வந்து க்ரீனு, ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய ஆர்டர் படி நம்ம இப்படி தான் போட்டிருக்கோம். ஆனால் ப்ளஸ்ஸு எல்லாமே காமனாக வந்து பிளாக்கில் கொடுத்துடணும். மைனஸ் தான் வந்து நம்ம ஸ்டெப்பாக கொடுக்கணும். அதான் ரெட்டு, எல்லோ, க்ரீன் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி தொடர்ச்சியாக மாற்றி கொடுக்கும்போது நம்மளுக்கு ரன்னிங் ஓடுற மாதிரி அந்த ஃபீலிங் வந்துடும், ஓகேங்களா. இப்போ இது கூடவே நம்ம ஸ்ட்ரிப் லைட்டும் போடும்போது பார்க்குறதுக்கு ரன்னிங்கில் ஒரே ஒப்பாக வர மாதிரி இருக்கும். இப்போ ஸ்ட்ரிப் லைட் எல்லாமே நான் அது கூட கனெக்டிங் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வச்சு ஃபுல்லாக டேப் அடிச்சுக்கலாம். ஏன்னா ஒயர் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக வச்சு டேப் அடிச்சிடும். டேப் அடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு கயிறு ஒன்று போடுறோம். இதை விட கொஞ்சம் பெரிய கயிறாக ஒன்று போட்டால் நம்ம ஒயர் வந்து நம்ம இழுத்து கட்டும்போது ஒயர் வந்து கட் ஆகாத இருக்கும். இப்போ பார்த்திங்களா, நம்மளுக்கு வந்து தோரணம் கட்டும்போது நம்ம எப்படி கட்டுவோம், ஒரு ரோட்டில் கட்டினா 2 சைடு தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து 2 சிப் லைட் மட்டும் தான் ஆப்போசிட் அந்தாண்ட சைடு அப்படியே தெரிகிற மாதிரி வச்சு டேக் போட்டுக்கிட்டேன். லைனாக அதே சேமில் வந்து டேப் அடித்ததுக்கப்புறம் அந்த டேப்புக்கு பக்கத்துலேயே வச்சு டேக் போட்டுங்க. டேக் போட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. இப்போ இது எப்படி லைட்டு ஒர்க் ஆகுதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இது போல் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் லைன் கொடுத்துருக்கோம். இது எப்படி இருக்குதுன்ற அவுட்புட் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு புது மாடல் தான், பட்டு இது மாடல் ஏறுன்னு நிறைய பேர் போட்டிருக்கலாம். நான் இப்போ போகிறதுல இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ சிப் லைட் வச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த தோரணம் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் போடுற லைக் வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது எஸ்கே பவர் மீடியா அண்ட் செந்தில் துர்கா குகன். நன்றி நண்பர்களே.